Hi friends, welcome to Rechi Times with Happy Cooking. நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான ரிச் அண்ட் க்ரீமியான பன்னீர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஷாஹி பன்னீர் ரெசிபி. இந்த க்ரீமி பன்னீர் கிரேவி சப்பாத்தி, ரொட்டி, நான் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் நான் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 8 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு. இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 100 கிராம் பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, இது எல்லாமே நல்லா பொரியணும். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளியை நல்லா வேக வச்சு அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசால் பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்துருந்தோம். அதனால் மறுபடியும் போடும்போது காரம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம போட்டிருக்க பிரியாணி இலையை தனியாக வெளியே எடுத்துடலாம். கடைசியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது நான் 1/4 கப் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா கசக்கிட்டு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீமும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட ரிச் அண்ட் க்ரீமியான பன்னீர் கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.